டேனியல் செத்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பொண்ணை கூட்டிட்டு வில்லனும் அவன் கூட்டாளிகளும் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் டேனியல் இன்னும் சாகவே இல்ல. அந்த தண்ணியில அவ பொண்ணு சொன்ன வார்த்தை தான் அவர் காதுல கேட்டுட்டே இருக்கு. டக்குன்னு முழிச்சு அந்த ஆத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே பொண்ணை தான் தேடுறாரு. இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதா, அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கிறத தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தா அவளை ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்நேரம் ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னு தெரியுதா? படத்தோட ஸ்டார்டிங்ல லில்லின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பேன். அவதான் இப்ப இந்த இடத்துல பிரெக்னெண்டா இருக்கா. அவளே கடத்தி இங்க கொண்டு வந்திருப்பாங்க போல. அவ சொல்றா, உன்ன மாதிரிதான் நானும் இந்த இடத்துக்கு வந்தப்ப ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனா அதெல்லாம் வேஸ்ட். அவங்க சொல்றதுக்கு நீயும் சரிப்பட்டு வந்துரு. அப்படிதான் உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கனால எதுவுமே மாற போறது கிடையாதுன்னு சொல்லியுமே இவளுக்கோ அவ கொண்டு வந்ததுல தட்டி விட்டுறா. அவளுதான் வில்லே உள்ள வரான். அலெக்ஸோட டிராயிங் புக்கை கையில வச்சுட்டு அதை காமிக்கிறான். இந்த டிராயிங்ல நீ வரைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இடத்த தான் நான் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு இங்க உன்னைய கொடுமைப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு அவன் என்ன பேசுறாங்கிறதே புரியல. ஆனா இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க கட்டையை எடுத்து அடிச்சுட்டாங்கன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த வில்ல விட்டுருங்க, அவ எங்க போயிட போறா அப்படிங்கிற மாதிரி விடுறான். பார்த்தா அவ வேகமா அந்த காட்டுக்குள்ள ஓடுறா. ஓடி போய் காட்டை விட்டு வெளியே போய் பார்த்தா ஃபுல்லா தண்ணி. அது ஒரு தீவு மாதிரி இருக்கு. பார்த்துட்டு எங்க போறது எப்படி போறதுன்னே தெரியாம அங்கேயே உட்காந்து அழுகுறா ரொம்பவே.